சென்னை திருவொற்றியூரில் எருமை மாடு முட்டி படுகாயமடைந்த பெண்ணின் உறவினர்கள் மாநகராட்சி மண்டலம் 1 அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம். பிரபு, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சென்னையில் மாடு முட்டி காயமடைந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள். இதனால் அந்த பகுதியானது பரபரப்பாக காணப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் நேற்று முன்தினம் மதுமதி என்ற பெண்ணை மாடு முட்டி தூக்கி சுழற்றி வீசிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த நிலையில் அவரது உறவினர்கள் திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை தற்போது முற்றுகையிட்டதால் தான் இந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து அந்த முற்றுகையில் ஈடுபட்ட அவரது உறவினர்கள் கூறும்போது, காயம் அடைந்த மதுமதிக்கு மாநகராட்சி சார்பில் இருந்து இதுவரை எந்தவித மருத்துவ சிகிச்சைக்கான உதவியும் செய்யவில்லை, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், தற்போது தாங்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை மேற்கொண்டு வரும் மருத்துவமனையிலேயே அவருக்கு காயம் குணமாகும் வரை தொடர்ந்து சிகிச்சை நடைபெற வேண்டும் என்றும், அதற்கான மொத்த செலவை மாநகராட்சியை ஏற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். மேலும் மாட்டின் உரிமையாளர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுபோன்று மாடுகளை பொதுவெளியில் விடுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அது தவிர்த்து 40 தையல் என நாம் கூறியிருந்த நிலையிலேயே 60 தையல்கள் இருப்பதாக கூறும் அவரது உறவினர்கள் 60 தையல்களோடு காயமடைந்த நிலையில் இருக்கும் அவருக்கு பூரண முழுவதுமாக குணமடையும் வரை அனைத்து செலவையும் தமிழக அரசோ அல்லது மாநகராட்சியோ ஏற்று கட்டாயம் ஆக வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில மண்டல குழு தலைவர் தனியரசு நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து தற்போது அவர்கள் கலந்து செல்லக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.